ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக எல்லாரும் சொல்லுவோமா, இரட்டிப்பு நன்மை வெட்கத்துக்கு பதிலாக தேவா, இரட்டிப்பான நன்மை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம். கண்ணீருக்கு பதிலாக, நம்முடைய கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக ஸ்தோத்திரம். Thank you Lord. களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, உறவுகள் சீர் பொருந்த, உம் இரக்கம் தாரும் தேவா, உம் கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். சொல்லுவோமே, எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபை
சொல்லுவோமே, இனிமேலும் உம்மை நடத்துவார். அவர் நல்லவர் வல்லவரே. இதுவரை நம்மை நடத்தினார். அவர் நல்லவர் வல்லவரே. இனிமேலும் நம்மை நடத்துவார். அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் வல்லவரே. நம் வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர் வல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர் வல்லவரே. நம் வியாதியில் விடுதலை தருபவர். அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். 2024ஆம் வருடத்தில் எப்படி இருந்தாரோ 2025ஆம் ஆண்டிலும் அவர் நல்லவராகவே இருப்பார். அவரை போற்றி, அவருடைய நாமத்தை உயர்த்தி, அவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுத்துவோமா? நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போமே. வாய்களை திறந்து லைவில் பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரன சகோதரியே, தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேத வசனத்தின்படியே கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் a God of faithful. ஹல்லேலூயா. இம்மட்டுமாய் நம்மை நடத்தின எபினேசர். ஹல்லேலூயா. இனிமேல் அவர் நடத்த வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் சொல்லுவோமே, ஆண்டவரே இதுவரைக்கும் எங்களை நடத்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லலாமே. ஆண்டவர் இனிமேலும் எங்கள் 2025ஆம் ஆண்டில் கூட எங்களை நடத்த போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமே. தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துறாமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் நன்றி செலுத்துவோமே. உனக்காக ஜீவனை தந்தார் அல்லவா, உனக்காய் பிராணனை தந்தார் அல்லவா, உனக்காய் ரத்தத்தை சிந்தினார் அல்லவா, உனக்காய் கல்வாரி சிலுவையிலே ஓ ஹல்லேலூயா முற்கிடத்தை அவர் சுட்டப்பட்டார் காணப்பட்டார் அல்லவா. ஹல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்கத்தானே, உன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கத்தானே, உன்னுடைய சாபங்கள் அனைத்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து கொண்டது எதற்காய்? அவனுடைய ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காகத்தானே. பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஓ ஹல்லேலூயா, ஓ தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னை பரிசுத்தவானாய் மாற்றுவதற்காகத்தானே அவர் அப்படி செய்தார். ஹல்லேலூயா. அவர் அந்த கோலம் எடுத்தார் அல்லவா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி என்று சொல்வோமே. பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை. விடுதலை. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த தேசத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த தேசத்துக்கு ஒரு விடுதலை தேவன் கொடுப்பாராக. அந்த தேசத்தில் விடுதலை, நம்முடைய இந்திய தேசத்துக்கு ஒரு விடுதலை. ஓ ஹல்லேலூயா. அது சைனாக்கு ஒரு விடுதலை, சைனாக்கு ஒரு விடுதலை. சைனாவில் இருக்கிறதான அந்த வைரஸ் இந்தியாவுக்கு வராதபடிக்கு ஆண்டவரே அந்த இடத்துல ஓ தேவ தூதர்கள் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். And borders, every borders will be secured by the power of the Holy Spirit of God right now. Hallelujah. Hallelujah. எல்லாம் பயம்படுத்தும் எல்லாம் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம், நிர்மலமாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் பாதகத்துக்கு போகட்டும் ஆண்டவரே. அது ஒரு வழியாக வந்தது 7 வழியாக திரும்ப போகட்டும். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இன்னொரு பாடலை பாடி Hallelujah. பாச எனக்கு இன்னொரு பாடலை பாடி நம்மை ஆராதனை நடத்துவாராக. ஸ்தோத்திரம்.